இன்னைக்கு உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது. ராத்திரியெல்லாம் நல்லதானே தூங்குனேன். என்ன ஆச்சு? அவருக்கு காஃபியை கொடுத்துட்டு கடையில இருந்து டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லணும். என்னங்க என்னங்க எந்திரிங்க, மணி 8 ஆச்சு. காஃபி குடிங்க. இன்னும் 5 நிமிஷம் போகட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன இது? குரல் வேற மாதிரி இருக்கு. அவர் குரல் மாதிரி தெரியலையே. நீ எப்படி என் பெட்ரூம்குள்ள வந்த? கிருஷ்ணன் எங்க? எந்த கிருஷ்ணனை கேக்குற? முதல்ல நீ யார், அதை சொல்லு. யோ, ஏன் வீட்டுக்குள்ள ஏன் பெட்ரூம்குள்ள வந்து படுத்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? யார் யா நீ? ஆமா, இது என் வீடு இல்லையே, நான் எப்படி இங்க வந்தேன்? யோ, அதத்தான் நானும் கேக்குறேன். நீ எப்படி உள்ள வந்த? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? யார் யா நீ? என் பேரு சேது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீ யாரு, நான் எப்படி இங்க வந்த, எதுவுமே தெரியலையே. ஒருவேளை நான் தான் இவனை மயக்கி இங்க கூட்டிட்டு வந்திருப்பேனோ? ஒருவேளை மப்புல நம்ம தான் வீடு மாறி இங்க வந்துட்டோமோ? சரியா, நீ எப்படி உள்ள வந்த, என்ன பண்ணோன்ற ஆராய்ச்சி எல்லாம் இப்ப தேவையில்லை. எப்படி வந்தது தெரியாம வந்தியோ அதே மாதிரி போறது தெரியாம போயிடு. முதல்ல கிளம்பு. இத பாருமா, நான் வந்ததும் போறதும் நமக்குள்ளே இருக்கட்டும். யோ, நானு போஸ்டர் அடிச்சு ஓட்ட போறேன். முதல்ல கிளம்பு, அவர் வந்துட போறாரு. என் பேண்ட் போயிடுறேன். ஐயோ அப்பா, எனக்கே தெரியாம இங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தான் தெரியல. ஆமா, கிருஷ்ணன் எங்க போயிருப்பாரு? இந்தாங்க காஃபி. முகி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் அடுத்த 5 நிமிஷத்துல முழு அலங்காரத்தோட வந்து காஃபி தரையே. அப்படின்னா நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? தூங்குனா தானே எழுந்துக்கிறதுக்கு. அப்படின்னா நீ தூங்குறதே இல்லையா முகி? அப்படி இல்ல, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு சொல்வா இல்லையா? காஃபி ஆறப்போறது. இன்னைக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. முக்கியமான வேலையா? அப்படி ஒரு வேலை ஒண்ணு நம்ம கொடுக்கலையே. என்னவா இருக்கும்? ரொம்ப யோசிச்சோம்னா காஃபி ஆறிடும். முதல்ல அதை சாப்பிடுவோம். ஆஹா, என்ன உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது? மாமி கிட்ட வெண்ணி வைக்க சொல்லி குடிச்சா சரியாயிடும். காயத்ரி, காயத்ரி, எழுந்துரு. ஐயோ, எங்க தாலியை காணோம்? பெட்ல கூட காணுமே. அப்படின்னா வேற எங்கேயாவது கரண்ட் விழுந்திருக்கும். கரண்ட் விழுந்தாலும் இருந்தாலும் அபசகுணமாச்சே. ஐயோ, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ? கடவுளே, நான் என்ன செய்யறது? அப்பா, அப்பா, என்னோட தாலியை காணோம். அப்பா, 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 என்னம்மா? அப்பா, என் தாலியை காணோம்ப்பா. என்னம்மா சொல்ற? தாலியே காணமா? ஆமாப்பா, என் கழுத்துல இருந்த தாலி கழண்டோ அருந்தோ எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்குப்பா. காணும்பா, இங்க பாருங்கப்பா. என்னடா இது?
நேத்து தாலியை கழட்டி ஆணியில மாட்டியிருந்தா, இன்னைக்கு என்னடானா புருஷன் புருஷன் சொல்லி தாலியை காணங்கிறாளே. நம்மள குழப்பறாளா இல்ல இவளே குழம்பிட்டாளா ஒண்ணுமே புரியலையே. ஆமா பானு, தாலி எப்பல இருந்து காணாம போச்சு? தெரியல மாமி, இப்பதான் மாமி பார்த்தேனா. ஆஹா, நம்ம பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாமி, தாலி காணாம போயிடுச்சு மாமி. அதனால புருஷனுக்கு ஆகாதில்ல. ஆமாம்மா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. மாமி, என் தாலி எங்கேயாவது பாத்தீங்களா மாமி? அப்பா, நீங்க எங்கேயாவது பாத்தீங்களாப்பா? ஏமானு, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களை எல்லாம் பைத்தியக்காரன் முடிவு பண்ணிட்டியா? அப்பா, நேத்தானே நீ தாலியை கழட்டி அந்த செவுத்துல மாட்டின, மறந்துட்டியா? நானா? என்னப்பா பேசுறீங்க? நான் தாலியை கட்டி ஆணில மாட்டினேனா? ஆமா, மாட்டிருந்த. ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு கேட்டதுக்கு, என் புருஷனை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் கட்ட தாலியை மாத்தலாம் சுமந்துட்டு இருக்கணுமான்னு நீ கேட்கல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? நானாப்பா அப்படி கேட்டிருக்கேன்? ஆமா, நீ கேட்ட. இன்னும் என்னென்னமோ கேட்ட. அப்பா, அவர் என்னை விட்டு போனாலும் அவர்தான் என் தெய்வம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நானாப்பா அப்படி கேட்டிருப்பேன்? என்னால நம்ப முடியலப்பா. அம்மா, நீ அப்படிதான் கேட்ட. இந்தா, நீ தேடுற தாலி. நானா கட்டி வச்சேன்? என்னங்க, இங்க வீட்ல யாருங்க? என்னங்க? இங்க வரதராஜன் பானுங்கிறது யாரு? நான் தான் வரதராஜன். இவ என் பொண்ணு பானு. ஆமா, உங்க மருமகன் பேர் கிருஷ்ணனா? ஆமாங்க. ஆமா, அவருக்கு என்னாச்சு? அவர் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாரு. நாங்க அவரை காப்பாத்திட்டோம். அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம். நீங்க யாராவது வாங்கம்மா. ஐயோ அப்பா, நான் தாலியை கட்டினால தான் இப்படி எல்லாம் நடக்குது. அப்பா, நான் போய் உடனே ஒரு பார்க்கணும்ப்பா. வாங்கப்பா போலாம். சரி சரி, வாம்மா, வா வா காயத்ரி. இதை பாருங்க மிஸ்டர் வரதராஜன், நீங்க ஒரு ரிட்டையர்டு தாசில்தார். உங்களுக்கும் சட்டம் தெரியும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒருத்தர் தான் உயிரை போக்கிக்க அவங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி முயற்சி பண்றவங்கள சட்டப்படி தண்டிச்சே ஆகணும். ஆனா இவ்வளவு தூரம் நீங்க பேசினதால உங்க பொண்ணு மேலும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம அனுப்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கான்ஸ்டபிள் சார், அந்த கிருஷ்ணனை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, அப்ப நான் வரவா? போயிட்டு வா. என்னங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க, சொல்றது கேளுங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. என்ன நம்புங்க. நீங்க போனது, அவ கூட வாழ்ந்தது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னங்க, என்னங்க? அப்பா, அப்பா, என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க? 2 நாள்ல வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வரல? வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. என்னங்க, எனக்காக வேண்டாம், நம்ம குழந்தைக்காகவாவது வாங்க.
என்னம்மா அப்படி யோசனை பண்றீங்க? நடந்து எல்லாம் கெட்ட கனவா மறந்துடுங்க. அன்பான மனைவி, அழகான குழந்தை, இவங்களையெல்லாம் விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இனிமேலாவது சந்தோஷமா சேர்ந்து ஒழுங்க. என்னங்க வனிதாமணி, இங்க வாங்க. என்னங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? வனிதா, சூழ்நிலை சரியில்லை. மற்ற விஷயங்களை வீட்டில் போய் பேசிக்கலாம். வா போலாம். நாம ஒருத்தருக்கு தான் பூஜை பண்றோம், ஆனா பல பேர் மாறிடுறாங்களே, இது எப்படி? சொன்ன கேளு வனிதாமணி, வா போலாம். முகி, வனிதாமணி சேது கூட சுத்துறான்னு சொன்னேன். இப்ப கிருஷ்ண கூட்டிட்டு போறாளே. அதாங்க எனக்கும் தெரியல. வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பானு, குழந்தைய அடிச்சுங்க வா. வாமா. அப்பா வந்து நிக்கிறான். வனிதாமணி இடையில சுத்திட்டு இருந்தான். என்ன மாமா, காலையில வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டு வரீங்க? ஏதாச்சும் கோயில் குடமுழுக்கு போயிட்டு வரீங்களா? குடமுழுக்கு இல்லப்பா, தலைமுழுக்கு. ஒரு சனியில தலைமுழுக்கிட்டு வரோம். அப்பா, கடன்கார மாதிரி வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கா, அவங்க கிட்ட போய் ஏன் புருஷனை ஏன் முன்னாடி தலை முழுக்கிட்டு வரேன்னு சொல்றீங்க? இந்த சேது வீட்ல வந்து பேசினா, ரோட்ல பார்த்து பேசினா, எங்கெல்லாமோ பேசினா, எப்படி எல்லாமோ பேசினா, அப்பெல்லாம் உன்னை நான் ஏத்துக்க முடியாதுன்னு பொறுமையா பதில் சொல்லி நான் ஓஞ்சு போயிட்டேன். என் புருஷ விஷயம் இப்படி எல்லாம் நடந்த பிறகு இவன் கிட்ட என்னால பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. என்னால முடியாதுப்பா. இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்னல, என் முன்னாடி நிக்காத, முதல்ல கிளம்பு. என்னம்மா, என்னம்மா இது? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு, கிளம்புன்னு சொல்றல. மனு, என்னம்மா நேத்து தாலியை கழட்டி ஆணியில மாட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? என்னையும் என் குழந்தைய கவனிக்காத புருஷன் எனக்கு தேவையில்லை, என்னையும் நினைச்சிட்டு இருக்கிற சேதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மறுமணம் பண்ணிக்கிறேன்னு நேத்து கொடையும் சட்டையும் கொடுத்து மண்டபத்து போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னீங்க. இப்போ நீ என்ன சொல்ற? அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் புருஷனை விட்டுட்டு சேதுவை மறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கனவுல கூட வளர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? இதுதான் நீங்க என்னோட கேரக்டர் புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமாப்பா? இல்லம்மா, நீ சொல்லும் போது நாங்க எல்லாரும் இருந்தோம். வேணா மொழி கேட்டு பாரு. இத பாருங்கப்பா, என்ன பத்தி எனக்கு தெரியும். என் குணத்துக்கு மத்தவங்கள சாட்சிக்கு இழுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னது, நாம ஒருத்தருக்கு பூஜை பண்ணா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. நான் பானு மனசு மாறணும்னு தான் பூஜை பண்ணேன். சேதுவும் மனசு மாறி பானுவை தேடி வந்துட்டான். குழப்பம் வேற எங்கேயோ இருக்கு. இதை வேற வழியில தான் டீல் பண்ணணும்.
கணேசா, பித்ரு பூஜைக்கான சாதத்தை தயார் பண்ணிட்டியா? சாதத்தை தயார் பண்ணிட்டேன். நீ பூஜைக்கான எல்லா சாமானையும் தயார் பண்ணிட்டியா? எல்லாமே பண்ணியாச்சு. நீ இனிமேல் பிண்டத்தை வச்சு பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆரம்பிச்சாதான் நட்சத்திரம் முடியறதுக்குள்ள பிண்டத்தை வைக்க முடியும்.